ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு என்ன தொட்டுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தோசை தான். நல்லா மொறுன்னு செவர 2 தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தா சத்தான முருங்கைக்கீரை சாம்பார். சாதத்துக்கு முருங்கைக்கீரை சாம்பார்னால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதுமாரி தோசைக்கெலாம் வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. இப்போ இந்த தோசைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கப்பு பைத்தம்பருப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் நிறையா கூட உரித்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுப்போம். 3 விசில் வச்சு நல்லா குழைய வெந்திருக்கும். 3 விசில் வச்சோம்னா இப்போ இதுக்கு சாந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சாந்து, தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்தது குக்கரை திறந்து பார்ப்போம். பைத்தம்பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது கடைஞ்சி விட்டு ஒரு கொதி வந்தோடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூனு போட்டு நல்லா கலக்கி விட்டு இதுவும் ஒரு கொதி வரட்டும். முருங்கைக்கீரை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சாந்தையும் எடுத்து அதில் ஊற்றி அதுவும் ஒரு கொதி வந்தோடனே இப்போ முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு உருவி வச்சுருக்கேன். இதையும் இப்போ அதை போட்டு ஒரு கொதி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரு கொதி வந்தாலும் சீக்கிரம் நல்லா வெந்துடும். இப்போது இது நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்குவோம். நான் வடகம் தான் போட்டு தாளிக்கிறேன். இல்லை கடுகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் போட்டு தாளித்து கூட போட்டுக்கலாம். என்கிட்ட வடகம் இருந்துச்சுனால வடகம் தாளிச்சிக்கிட்டேன். அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சாம்பார். இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் சத்து. அவ்வளோதாங்க. நன்றி.